திருநெல்வேலினா தாமிரபரணி தான். லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கெல்லாம் தாமிரபரணிங்கிறது வேறு மாதிரியான ஒரு அனுபவம். தாமிரபரணி கரையோரம் வாழ்கிறவர்களுக்கு அது ஒரு அனுபவமாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்கும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தாமிரபரணியை பார்க்குறீங்க, இப்போ வரைக்கும் ஊருக்கு போகும்போது பார்ப்பீங்க, அதை கடந்து தான் போகிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது ஒவ்வொரு விதமான ஞாபகத்தை தரும், ஒவ்வொரு விதமாக தெரியும்ல. உங்களுக்கு தாமிரபரணின்னு சொன்னால் ஞாபகங்கள் வருது? எனக்கு தாமிரபரணின்னு சொன்னால் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் இருந்தால் கூட துயரங்கள் கொஞ்சம் அதிகமாக ஞாபகத்து வரும். ஏன்னா நீங்கள் என்னென்னா, நீங்கள் வெளியூரில் வந்து பார்க்கும்போது எப்போவுமே வந்து ஒரு நதி அதன் போக்கில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அங்கே வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த நதி என்னென்னலாம் பண்ணியிருக்குன்னு சொல்லி. அந்த நதி வந்து எவ்வளோ ஆக்ரோஷமாக, சில நாள் ஆக்ரோஷமாக வந்திருக்கும், சில நாள் வந்து வீட்டுக்குள்ளே புகுந்துருக்கும், சில நாள் நம்மளை அங்கேயே சாகடிச்சிருக்கும். அப்படி இந்த நதிக்கு பயங்கர கதைகள் உண்டு. அந்த கதைகளை வந்து அங்குள்ளே வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுதான் சொல்கிறேன்ல, நீங்கள் எதையுமே தெய்வமாக நினச்சா கும்பிட முடியாது. அது என்ன செய்யும், எப்போ எப்படி செய்யும்னு தெரியாது. அந்த மாதிரி எனக்கு வந்து தாமிரபரணிங்கிறது எனக்கு பிடிக்கும். ஏன்னா அது வந்து அந்த 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 நிலத்தை, அந்த மண்ணை தேவையான, அந்த நிலத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அந்த நதி மனிதர்களால் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, எப்படி கொண்டாடப்பட்டு, எப்படி வந்து வேறுபடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்.